அடுத்து இங்கே ஒரு பள்ளம். அந்த மீனை மறைக்க முடியுமான்னு பார்ப்போம். எத்தனை தண்டி வேணுங்க பாருங்கள். இந்த வந்து பதுங்கிருச்சிங்க வந்து ஸ்டோரேஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஒரே கல் தாங்க கையில் இருக்குது. கரெக்டாக அடித்தோம்னா அதை பிடிச்சிடலாம். இந்த இடத்துல தெரிய மாட்டேதுங்க. நல்லா பதுங்கிருச்சு. இங்கே தான் கிடக்குது. இந்த கிடக்குதுன்னு நினைக்கிறேன். மண்டை கரெக்டாக அடிக்க ட்ரை பண்ணுறேன். அடி விழுகுதான்னு பார்ப்போம். ஐயோ இங்கேருங்க பதுங்குறத பாருங்க. பதுங்குதுங்க. பதுங்குது. கல் இல்லையா கையில்? இங்கே பதுங்கி கிடக்கட்டும். மண்டை அடிச்சிடலாம். 2 வந்துச்சு நினைக்கிறேன். கல்லை தந்துடுறேன். ஐயோ கல்லை தானுமே. கல்லை எடுக்கிற வரைக்கும் நிச்சயம் தெரில. கல்லை பேத்துட்டேன். ஐயோ ஓடுறாப்புல தெரியுது. இல்லைங்க ஓடலை. அங்கே திரும்பி போகிறாப்புல. இல்லை அதே இடத்துல கிடக்குது. வாழை தலையாந்தில்ல. இந்த வாங்க கிடக்குது மீன். கரெக்டாக பிடிச்சாச்சுங்க. மீனை பிடிச்சாச்சுங்க. சரியான பரிசுங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா மீன். கல்லாலே மதர் பண்ணியாச்சு விரா மீனை. சுருண்டுருச்சு அடிச்சு அடியில். இன்னொன்று வந்துச்சு பார்ப்போம் இருங்க. இன்னொன்று கிடக்குதானே. ஐயோ இன்னொரு கல் எடுத்து தரணும். 2 கல் கொண்டாந்தேன். எல்லாமே நான் அடிக்கவும் இன்னொரு கல்லை கீழே போட்டேன். அவ்வளோ கல் கிடக்குது. எல்லாமே கல். இதுக்குள்ள இடந்தாங்க வந்துச்சு. 5 மூலையில் இடந்து வந்துச்சு. வேறு எதாவது மீன் கிடக்கும். இந்த இடத்துல கிடக்கும். ஓரம் ஃபுல்லாக கிராமீன் பள்ளம் கிடக்குது. இந்த வாரம் கிடக்குது கிராமீன் பள்ளம். இந்த பள்ளத்துக்கு நடந்து வந்திருக்கு மீன். நான் நிற்கிற பள்ளத்துக்கு நடந்து. இந்த கிராமம் ஓடி நடத்துப்பேன். என்னோட அடிச்சாச்சு. ஓட பார்க்குதுங்க. இப்போதான் துள்ளா பார்க்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மீன் காலி. இந்த மீன் ஓடாது. அடிச்சு அடி தலையில் இந்த இடத்துல விழுந்துருக்கு. இந்த பாதி சிலாம்பை காணும். கரெக்டாக தலையில் அடித்த வேண்டியது தான் மீன் சுருண்டது. இந்த உடம்புல வேற